டெய்லி யூசிங் சென்டென்சஸ் சீரியஸில் நாம் பார்க்க போகிற சென்டென்சஸ் என்னென்னா, நான் நிறைய தியாகம் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நான் இதுக்காக நிறைய விஷயத்த தியாகம் செஞ்சுருக்கேன். என்னோட லைஃப், ஃபேமிலி எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்திருக்கேன், எல்லாத்தையும் தியாகம் செஞ்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றது ஐ ஹாவ் சாக்ரிஃபைஸ்ட் எ லாட் ஃபார் திஸ் திங். ஐ ஹாவ் சாக்ரிஃபைஸ்ட் எ லாட் ஃபார் திஸ் ஒர்க் அப்படின்னா இந்த வேலைக்காக நான் எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்றது. இது ரொம்ப வலிக்குது. என்ன சொல்றது, ஒரு தப்பான விஷயத்த உண்மைன்னு சொல்லி ஒருத்தர் மேல பிளேம் பண்ணும்போது இந்த இந்த விஷயத்த கேட்கும் போது எனக்கு மனசே வலிக்குது, ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்றது. இல்ல இன்ஜூரி ஆயிட்டா, இல்ல ஏதாவது ஊண்ட் ஆயிட்டா அந்த ஊண்ட் ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்றத, நீ சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப வலிக்குது, இது எல்லாத்துக்குமே இட்ஸ் ஹர்ட் எ லாட், இட்ஸ் ஹர்ட்ஸ் எ லாட் அப்படின்னா இது ரொம்ப என்ன ஹர்ட் பண்ணுது, என் மனசு வலிக்குது, ரொம்ப ஹர்ட் பண்ணது நீ பேசுற வார்த்தைகள்லாம் அப்படின்னு சொல்றதுக்கு எல்லாமே இது யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப நாள் நீடிக்காது, நீ சொல்ற பொய் ஒண்ணு அவ்வளவு நாள் நீடிக்காது, நீ வேணா பாரு, சீக்கிரம் இதாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இட் ஓன்ட் லாங் லாஸ்ட், இட் ஓன்ட் லாங் லாஸ்ட் அப்படின்னா இது ரொம்ப நாள்லாம் நீடிக்காது, நீ வேணா பாரு அப்படின்னு நம்ம சொல்றது. இந்த யோசனைய அவங்க தான் சொன்னாங்க, அவர்கள், அதாவது ஒரு பர்சன்ஸ், ஒரு குரூப் ஆஃப் பர்சன்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க தான் இது சொன்னாங்க அப்படின்னு சொல்றது. இட்ஸ் வாஸ் தேர் ஐடியா, இட்ஸ் வாஸ் தேர் ஐடியா அப்படின்னா இதெல்லாம் அவங்களோட ஐடியா தான், எனக்கு அவங்க தான் இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றது. உன்னை நினைச்சா மகிழ்ச்சியா இருக்கு, அதாவது ஒரு குட் ஜாப்ல ஜாயின் பண்றாங்க, இல்ல ப்ரௌடா ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உன்னை நினைச்சா எனக்கு ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்றது ஐ எம் ஹாப்பி ஃபார் யூ. ரொம்ப ப்ரௌடா, பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்றது ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லலாம். ஐ எம் ஹாப்பி ஃபார் யூ அப்படின்னா உன்னை நினைச்சா எனக்கு ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்றது. எலுமிச்சம் பழத்தை நல்லா பிழி, அதாவது ஸ்குவீஸ் பண்ணுவாங்க இல்லையா, பிழி அப்படின்னா ஸ்குவீஸ்ன்னு சொல்லுவோம். எலுமிச்சை பழம் நல்லா பிழிஞ்சு அந்த சார் எடுக்கிறது தான் ஸ்குவீஸ் த லெமன் ப்ராப்பர்லினா கரெக்டா ப்ராப்பரா ஸ்குவீஸ் பண்ணு. இது பிழியிற பழம் இருக்கும் இல்லையா, சாத்துக்குடி, ஆரஞ்சு, அது எல்லாத்துக்குமே ஸ்குவீஸ் தான் வரும். பிழியிறது அப்படின்னாலே ஜெனரலாவே ஸ்குவீஸ் அப்படிங்கிற இங்கிலீஷ் மீனிங் வரும். உனக்கு இந்த நிலைமை வரும், உனக்கும் இந்த நிலைமை வரும், வெயிட் பண்ணு, ரொம்ப நாள்லாம் இல்லை, என்னோட நிலைமையில நீ வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆயிடும், உனக்கும் ஒரு நாள் இந்த கஷ்டம் வரும், இந்த நிலைமை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அத யூ வில் பி இன் திஸ் சிச்சுவேஷன், வில் பி அப்படின்னா இது ஃபியூச்சர், ஸோ நீயும் இந்த சிச்சுவேஷன்ல இருப்ப, யூ வில் பி இன் தி சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், ஒரு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி முடிக்க, அப்படி இல்லைன்னா ஒரு ஒர்க்ல ஜாயின் பண்ண, அதுக்கு எல்லாமே இதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இது பண்றதுக்கு எனக்கு ரொம்ப நாள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றத இட்ஸ் டுக் லாங் டைம். இட்ஸ் டுக் அப்படின்னா எடுத்துக்குச்சு, அதாவது ஒரு ப்ராசஸை செஞ்சு முடிக்க ரொம்ப டைம் எடுத்துக்கும் இல்லையா, அதை தான் டுக்குன்னு சொல்லுவோம். இட்ஸ் டுக் லாங் டைம் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இட்ஸ் டுக் சோ லாங் அப்படின்னா ரொம்ப லாங் டைம் எடுத்துக்குச்சு அப்படின்னு சொல்றதுதான் இட்ஸ் டுக் சோ லாங் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இது ஒன்றும் அப்படி பண்ணக்கூடிய விஷயம் இல்லை, நீ சொல்ற மாதிரி இது ஒன்றும் ஈஸி கிடையாது, இது ஒன்றும் சீக்கிரம் பண்ற மாதிரி விஷயம் கிடையாது, இது ரொம்ப கஷ்டமான விஷயம், இது செய்யவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இது செய்யக்கூடிய விஷயம் இல்லை, இல்லை இந்த விஷயத்த செய்யவே முடியாது அப்படின்னு சொல்றது. இட்ஸ் நாட் டூவபிள், இட்ஸ் நாட் டூவபிள். டூவபிள் அப்படின்னா செய்யக்கூடிய விஷயம், இட்ஸ் நாட் டூவபிள் அப்படின்னா இந்த விஷயத்த செய்யவே முடியாது அப்படிங்கிறதா இட்ஸ் நாட் டூவபிள் திங் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் நாட் டூவபிள் ஒர்க், இந்த வேலை செய்யக்கூடிய வேலை இல்லை அப்படின்னு சொல்றது. நம்ம சேனல்ல இந்த மாதிரி டெய்லி யூசிங் சென்டென்சஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போய் பிளேலிஸ்ட்ல செக் பண்ணி பாருங்க, இந்த மாதிரி எக்கச்சக்கமான டெய்லி யூசிங் சென்டென்சஸ் இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், என்னோட வே ஆஃப் டீச்சிங் உங்களுக்கு எப்படி இருக்கு, பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் எப்படி சேஞ்ச் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நல்லா இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. டாடா, பாய்.